இன்றைக்கும் நம்ம மார்க்கெட்டு டவுனாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய இண்டெக்ஸு இன்றைக்கி டவுனில் இருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். டிடிகே பிரிஸ்டீஜ், பட்டர்ஃப்ளை இந்த ரெண்டு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸும் லாஸ்ட்டு 3 நாள்லேயே கிட்டத்தட்ட 20% அதிகமாக இருக்காங்க. அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். விபிஎல் ஷேரு இன்றைக்கி கிட்டத்தட்ட 4.25% இன்றைக்கி டவுனில் இருக்குது. அவங்க ஒரு பவர் கம்பெனியை அக்விசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். கோல் இண்டியா ஸ்டாக்கோட ப்ரைஸு இப்போ வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நியூஸ் இருக்குது, அதை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ளஸ் ஒரு சில ஸ்டாக்கை பற்றியும் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக சூப்பரான ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். நிஃப்டி 50 இப்போதைக்கு 182 புள்ளி நெகட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து லாஸ்ட் 2 வாரமாகவே டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஈரான், இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வார் போயிட்டு இருக்கனால நம்ம மார்க்கெட்டே ரொம்ப டவுனில் தான் இருக்காங்க. 23,680 புள்ளி பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க்கு கிட்டத்தட்ட 1.24% நெகட்டிவ், டிஃபென்ஸும் 0.46% நெகட்டிவ். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. கோல்டு கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருந்தாங்க. ஆட்டோ கிட்டத்தட்ட 3% இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து இருக்கு. பார்மா 0.50% நெகட்டிவ், ஐடி 0.37% நெகட்டிவ், மிட் 150 0.28% நெகட்டிவ். அதாவது மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்காங்க. நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் கோல் இண்டியா, என்டிபிசி, ஜியோ ஃபைனான்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், பவர் கிரிட் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் எம்என்எம், மாருதி, ஈச்சர் மோட்டார்ஸ், டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்காங்க. மேக்ஸிமம் ஆட்டோ செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே போயிட்டே தான் இருக்குது லாஸ்ட் ஒரு வாரமாக. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, எல்லா வீக்கெண்டும் இந்த வியாழன் வெள்ளி வந்தால் போதும், கரெக்டாக மார்க்கெட் வந்து கீழே கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வீக்கெண்டு நம்ம வந்து கவலையில் இருப்போம், ஏன்னா மார்க்கெட் கீழே போயிடுச்சு அப்படின்னு. யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக விற்றுட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. பார்க்கலாங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா பரவாயில்ல. நான் இருக்கிற நிலமையை பார்த்தா கீழே போகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சில்வர் ETF பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 0.56% வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. அது சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துட்டாங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.24% வந்து கொஞ்சம் நெகட்டிவ் வந்து இருக்காங்க. சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட்டு ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்காங்க. ஒரு ஹை பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ வந்து லோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வராக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, நியூஸில் இருக்கிற வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் போயிடும், வேற ஒரு புது நியூஸ் வரும். அதனால அந்த ஸ்டாக்கு அப்படியே வந்து ஃப்ளாட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து சில்வர், கோல்டு எல்லா ஸ்டாக்குக்கும் இதான். அதனால ஒரு நியூஸ் பேஸ்ட் வந்து வாங்கும் போது எந்த அளவுக்கு நம்மளால் ப்ராஃபிட் வந்து சீக்கிரம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துடணும். இப்போ சில்வர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 தடவை வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டேன். கரெக்டாக நான் விற்றேன். அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4% நம்ம சில்வர் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதுக்கு அடுத்த நாள் நான் விற்ற 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிட்டாங்க. எனக்கு லாபம் போகுதுன்னு தோணுச்சு, அதனால் நான் விற்றுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன்னா நான் விற்றதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 10%, 15% கீழே போயிருக்கு. இந்த மாதிரி தாங்க, நமக்கு லாபம் போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து எப்போயுமே ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து லாங் டேர்மில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னா எதை பற்றியும் கவலையப்பட வேணாம். நம்ம ஹோல்டிங் சும்மா வச்சிருந்தாவே போதும். பார்க்கலாங்க, மறுபடியும் ஏதாவது பெரிய பிரச்சனை வரும்போது மறுபடியும் சில்வர் கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த வார் போயிட்டு இருக்கு, இப்போதைக்கு அது அப்படியே நார்மல் ஆயிடுச்சு. மேபி இன்னமும் பெருசாக பிரச்சனை வரும்போது மறுபடியும் 2 பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அடுத்தது வருண் பீவரேஜ் லிமிடெட். இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 4.5% பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. இந்த கம்பெனி லிஸ்ட் ஆனதுல இருந்து இந்த வருஷம் தான், அதாவது லாஸ்ட் ஒரு வருஷத்தோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட லாபம் வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷமாக வந்து டவுன் வந்து இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 7.05 கோடி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பவர் கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 23% ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகர் ரினியூவபிள்ஸ் 2 பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 49% ஸ்டேக் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கு. இந்த கம்பெனி சோலார் பவர் ஜெனரேஷனில் வந்து இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து இருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்னஸில் இருக்கனால இவங்களுக்கு வந்து கரண்ட் வந்து அதிகமாக தேவைப்படும், பவர் வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால இப்போ இவங்க வந்து வெளியே இருந்து வாங்கும் போது அந்த பவருக்கும் இவங்க வந்து அதிகமான காசு வந்து கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபுல்லாக வந்து அக்வயர் பண்ணி இருக்கனால பவர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா வருண் பீவரேஜுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் தான் இருக்கும். ஏன்னா வெளியே இவங்க வந்து கரண்ட் வாங்குறதை விட இவங்க சொந்த கம்பெனியாக இருந்தாலுமே காசு கொடுத்தா வாங்க போகிறாங்க. இருந்தாலும் வெளியே வாங்குறதுக்கும் இவங்களே இந்த கம்பெனிலேருந்து வாங்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வந்து இருக்கும். அதனால இவங்களோட இன்புட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். இந்த ஒரு நியூஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 4.5% வந்து கீழே போயிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லோ அப்படிங்கிறது 425 ரூபாய் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபாய் அப்படிங்கிறது போயிருக்கு.
லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 2-3 வருஷத்தில் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லோவாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, VBL 2021லேருந்து 2024 வரைக்கும் நல்ல க்ரோத் வந்து கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு வருஷம் இல்லைனா 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும். அதாவது இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இல்லைனா கீழே போகும், கொஞ்சம் மேலே வரும், அப்படியே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 14 வருஷமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் இருக்காங்க. அதாவது 14 வருஷம் இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டாக்கு ஒரு 4-5 வருஷம் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு ரிட்டர்ன் கொடுக்காம அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால மார்க்கெட் கிராஷ் ஆகிறப்ப ப்ளூ சிப் கம்பெனி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். என்னென்னா இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகிறப்ப ப்ளூ சிப் கம்பெனி கீழே போகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது, அதாவது மிட் அண்ட் ஸ்மால் கம்பெனி வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கீழே போகாது. அதே மாதிரி ரெக்கவர் ஆகும்போது ப்ளூ சிப் கம்பெனி வந்து கொஞ்சம் முன்னாடியே அந்த ரெக்கவர் வந்து ஆக வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாமே ஓகே தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. அதனால இதுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்காது அப்படிலாம் வந்து கிடையாது. ஒரு கம்பெனியோட க்ரோத்து எந்த அளவுக்கு அதிகமாகிட்டே இருக்கோ, அதாவது ஒரு 10 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷம் ஒரே க்ரோத்தில் இருந்தாங்கன்னா வருஷம் 20% CAGRல வந்து க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. அவங்க சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் எல்லாம் க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்ட் வந்து ஆகும். நிறைய கம்பெனி நம்ம வந்து சொல்லலாம், இப்போ 5 வருஷம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துச்சு, அடுத்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னா மேபி அந்த கம்பெனியோட க்ரோத்தை நம்ம வந்து செக் பண்ணும்போது அந்த 5 வருஷம் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 30%, 40%லாம் க்ரோத்தில் இருந்திருப்பாங்க. அதனால ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்னில் இருந்துகிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனியோட க்ரோத்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30%, 40%ல் இருந்து 15%, 20% அந்த மாதிரி குறைஞ்சிருக்கும். அதனால தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தில் வந்து குறைஞ்சிருக்கும். அதனால ஒரு கம்பெனியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்னொரு தப்பு என்னன்னா, இப்போ VBL நான் வந்து லாங் டர்முக்கு தான் வாங்கியிருந்தேன். லாங் டர்முக்கே வாங்கினாலுமே என்னோட ரூல் என்ன அப்படின்னா, சூப்பரான ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸோ அதோட கையில் இருந்து மினிமம் 30% டவுன் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நானே ஒரு ரூல் வந்து செட் பண்ணியிருப்பேன். ஆனால் VBLல நான் அப்படி வாங்காமல் ஹையில் இருக்கும் போது இருந்தே நான் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த ரூலை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பித்தேன். அப்படி பார்க்கும்போது இந்த வருண் பெவரேஜ் 652 ரூபாய் வந்து ஜனவரி 2025 வந்து இருந்தது. இப்போ 410 ரூபாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதோட ஹையில் இருந்து இப்போ இருக்க 410 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது 37% அதோட ஹையில் இருந்து வந்து கீழே வந்திருக்கு. நம்ம ரூல்ஸ் படி இப்போ 30% வந்து டவுன் ஆனப்போ ஒரு 430 ரூபா 420 ரூபா இருக்கும் போது நம்ம மேபி அது ஒரு வாய்ப்பாக பார்த்து வாங்கியிருந்தோம்னா இப்போதைக்கு நம்மளோட லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நான் வந்து போன வருஷம் ஜனவரி அதோட கையில் வாங்கியிருந்தேன்னா இப்போதைக்கு கிட்டத்தட்ட 1.25 வருஷம் என்னோட அமௌண்ட்டு இந்த ஸ்டாக்கில் வந்து லாக் ஆகி தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா லாக் ஆகிருக்கும். அதனால தான் நம்ம அடிக்கடி என்ன சொல்லுவோன்னா, என்னதான் சூப்பரான ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டோம்னா ஷார்ட் டேர்ம்லேயே அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். மேபி அது கீழே வர்றதுக்கு 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். ஆனால் ரிவர்ஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக வந்து ரிவர்ஸ் ஆகும். இதுவே வருண் பெவரேஜோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது, அதாவது இதுக்கு முன்னாடி 3 வருஷம் 4 வருஷம் இருந்த க்ரோத்தை விட இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா ஓகே, அடுத்த ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இப்படியே தான் இருக்கும் அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது, க்ரோத் வந்து நல்லா தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி TTK Prestige அண்ட் பட்டர்ஃப்ளை ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 நாளில் 2 ஷேருமே வந்து பார்த்தீங்கன்னா 20% பாசிட்டிவ் வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வார் போயிட்டு இருக்கனால குருடாயில் கேஸு இதோட சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால இப்போயே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டெலாம் நான் வெளியே போய் பார்க்கும்போது எல்லா பெட்ரோல் பங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது, க்யூவில் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்லாம் க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பெட்ரோல் டீசல் வந்து சப்ளை வந்து கம்மியாக இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கனால எல்லாருமே பெட்ரோல் டீசல் போட வந்து கிளம்பிட்டாங்க. இது சென்னையில் மட்டும்தான், அங்கங்கே பெரிய பெரிய சிட்டியில் மட்டும் இந்த மாதிரி கும்பலாக இருக்குது. ஆனால் அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இதெல்லாம் அவங்களாம் நார்மலாக தான் இருக்காங்க. சென்னையில் தாங்க ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா போதும் எல்லோரும் ஓடிடுறாங்க. ஏதாவது ஒரு நியூஸ் இந்த மாதிரி வந்தால் போதும் பயத்திலேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரியாக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இது இந்த 2 கம்பெனி வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஏன் அப்போ நம்ம கேஸ்லாம் இல்லைன்னா நம்ம கேஸில் தான் நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கேஸ் வந்து சப்ளை இல்லாதனால இப்போ கேஸ் கிடைக்காது, அதனால் எல்லாமே கரண்ட் அடுப்புக்கு தான் வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த 2 கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸும் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து கேஸ் இல்லைன்னா நிறைய பேர் வந்து கரண்ட் அடுப்புக்கு வந்து மாறுவாங்க, அதனால் இவங்களோட சேல்ஸ் வந்து அதிகமாகும். அப்படின்றனால தான் இந்த 2 கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாளாகவே இவங்களாம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்தாங்க, இப்போ வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டாங்க.
இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார் வருது இல்லைன்னா வேர்ல்டு வைடு பார்க்கும்போது ஏதாவது ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கெட்டதுனால ஏதோ ஒரு பர்டிகுலர் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பூம் ஆகும். அதை பார்த்து அதில் நம்ம முதலீடு பண்ணும்போது குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே நம்மளால் அதிகமாக லாபம் வந்து எடுக்க முடியும். இப்போ ஈரான் இஸ்ரேல் வார் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட் அடுப்பு தான் நம்ம வந்து போக போகிறோம். அதனால கரண்ட் அடுப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசப்ஷன் வந்து வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து முதலீடு பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் சீக்கிரம் வந்து லாபம் வந்து எடுக்க முடியும். அதனால் பிரச்சனையாக பார்க்காம அதில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து தான் நம்ம எப்போ வந்து பார்க்கணும். பார்ப்போங்க. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 12% வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி இப்போ வந்து 3% பாசிட்டிவில் இருக்காங்க. இவங்க ஸ்டேஷனரி பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ப்ராடக்ட் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து எல்லாத்துக்கிட்டே வந்து இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் யாராவது காலேஜ் போகிறாங்க இல்லைனா ஸ்கூலு படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பொருள் ஏதாவது எடுத்து பாருங்கள். அதாவது ஸ்கேலு, பென்சில், பென்னு, பெயிண்டிங் பண்ணுற ப்ரஷ்ஷு, இது ஏதாவது ஒன்று பாருங்கள். கண்டிப்பாக டாம்ஸோட ஒரு ப்ராடக்ட் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. டாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிராண்டு. இதுக்கு முன்னாடி பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா நடராஜா இருந்தது. அது ரெண்டையும் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணாங்க. IPO லிஸ்ட் ஆனதுலேருந்தே நல்ல ஒரு லாபம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கீழே போனாங்க. கிட்டத்தட்ட 3065 ரூபாயில் இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இப்போ வந்து 2171 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 13,180 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 59 இருக்குது. இண்டஸ்ட்ரி பே ரேஷியோ 26 இருக்குது. புக் வேல்யூ 181 ரூபா. டிவிடெண்ட் ஈல்டு 0.15%, ROC 26%, ROE 22%, ROIC 20%, OPM 17% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 815 இருந்து இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.42 இருக்குது. பிஜி ரேஷியோ 2க்கு கீழே இருக்குது. டெப்டி ஈக்விட்டி 0.15 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 12 இருக்குது. ஓவரால் அந்த ரேஷியோ சூப்பரான ஒரு ரேஷியோ. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2820 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு புரோக்கர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனாலையும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 12% இன்க்ரீஸ் ஆனாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நல்ல ஒரு லோ ப்ரைஸாக தாங்க இருக்குது. பார்க்கலாம், இது நமக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்தது கோல் இண்டியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 4% நம்ம வந்து பாசிட்டிவில் தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 நாளில் 6% பாசிட்டிவில் இருக்காங்க. இப்போ குரூட் ஆயில் அண்ட் கேஸ் சப்ளை இல்லாதனால கோலுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மக்கிட்ட தேவையான கோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலையும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இவங்க லிஸ்டானிலிருந்து இப்போதைக்கு 35% தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஒரு 2012 பார்த்தா கூட இப்போதைக்கு 35% அப்படிங்கிறது ரொம்ப வந்து லோ ரிட்டர்ன் தான். இருந்தாலும் இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து அதிகமாக தருவாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 4 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2026 இப்போ 2வது மாதம் டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8வது மாதம் 2 தடவையும் 11வது மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இவங்க 26.40 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 5.6%, அதாவது 5.5% இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது தான் 5.5% ரிட்டர்னு. இதுவே அந்த கொரோனா வந்த டைம்லலாம் அந்த 2021 வெறும் 100 ரூபாய்க்கெல்லாம் போணுச்சு. மேபி 100 ரூபாய்க்கு போகும்போது இது ஒரு வாய்ப்பாக பார்த்து யாராவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்க டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 26% வந்து இருக்கும். ஏன்னா 26 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டுங்க. இதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் எந்த அளவுக்கு கம்மியாக வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நம்ம அந்த ஸ்டாக்கை விற்கணும் அவசியமே கிடையாது. போதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கவங்களுக்கு இப்போ 26 ரூபாய் டிவிடெண்ட் வருது. 26% வருஷம் அவங்களுக்கு 26% ரிட்டர்ன் மாதிரி எடுத்தோம். ஏன்னா டிவிடெண்ட் அமௌண்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அவங்க ஸ்டாக்கை விற்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதனால் இதை பார்த்துட்டு ஓகே லாஸ்ட் 35% தான் லாபம் கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. டிவிடெண்ட்டை நம்ம கணக்கெடுக்கும் போது நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். அதுவும் இல்லாமல் டிவிடெண்ட் வாங்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் 7% தருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4% தான் டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது அப்போ மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம வந்து அப்படியே யோசிக்கக்கூடாது. அப்படி ஒரு 3% 4% தான் டிவிடெண்ட் வருதுன்னா அந்த ஸ்டாக்கோட க்ரோத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு இவங்களால எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். அதனால் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எவ்வளவு டிவிடெண்ட் தராங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. இன்னும் வருஷம் அவங்க டிவிடெண்ட் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்து நம்ம வந்து வாங்கணும். பார்ப்போங்க. இவனால் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தா அந்தளவுக்கு ரிட்டர்ன் தரல. அதாவது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது NTPC கிரீன் எனர்ஜி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து இருக்காங்க. NTPCயோட சப்சிடரி கம்பெனி தான் NTPC கிரீன் எனர்ஜி. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 15% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கீழே போனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15% ஒரு நாள்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப பெரிய கம்பெனி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனியில் ரொம்ப பெரிய கம்பெனி இந்த கம்பெனி தான். இவங்க சோலார் அண்ட் விண்டு பவர் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்டும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் இருந்து கிட்டத்தட்ட 91%, விண்ட் எனர்ஜிலேருந்து 4.5%, கன்சல்டன்சியில் இருந்து 1.5%, அதர்ஸ் வந்து 3% இந்த ரெவன்யூ வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. இவங்களும் ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து இவங்களோட சேல்ஸும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி அதிகமாகிக்கிட்டே வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 2023 இவங்களோட நெட் ப்ராஃபிட் 171 கோடி வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 474 கோடி மார்ச் 2025 வந்து நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவே இப்போ அடுத்த குவார்ட்டரில் இவங்க தரப்போகிற மார்ச் 2026 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550 கோடிக்கு மேலே நெட் ப்ராஃபிட் வர மாதிரி தான் போட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இயர் ஆன் இயர் பார்க்கும்போது இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் அப்படின்னு வந்து அதிகமாகிட்டே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லிஸ்டாக இருந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான், கிட்டத்தட்ட 21% நெகட்டிவில் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 13% தான் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. மேபி இன்றைக்கி 13% இவங்க இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தாங்கன்னா இவங்க லிஸ்டானதில் இருந்து நெகட்டிவ் அப்படிங்கிறது 30% கீழே தான் வந்து இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து சடனாக ஒரு 13% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. பார்க்கலாங்க, இப்படியே இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது ஆட்டோ ETF வந்து பார்க்க போகிறோம். ஆட்டோ செக்டர் அப்படிங்கிறது கடைசிக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வண்டியில் போனோம், அதுக்கு அடுத்தது மாட்டு வண்டியில் நிறைய பேர் போனாங்க, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் வந்துச்சு, கார் வந்தது. இப்போவும் காரில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அதோட மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அந்த வெஹிக்கிள் போக போக வேறு ஒரு மாடலில் கிடைக்குமே தவிர கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அதேமாதிரி ஆட்டோ செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஆட்டோ செக்டர் கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் வந்து தேவைப்படும். அதனால் இந்த ஆட்டோ ETF வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். கரண்ட் ப்ரைஸ் 260 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் 22% இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. இந்த ETF கிட்டத்தட்ட 15 கம்பெனி இருக்குது. மகேந்திரன் மகேந்திரா, மாருதி சுசுகி, பஜாஜ் ஆட்டோ, ஈச்சர் மோட்டார்ஸ், TVS மோட்டார்ஸ், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், ஹீரோ மோட்டார் கார்ப்பு, அசோக் லேலாண்டு, சம்வர்த்தனா, மதர்சன் இன்டர்நேஷனல், பாரத் ஃபோர்ஜ் இருக்காங்க, போஸ் லிமிடெட் இருக்காங்க, TI இந்தியா, சோனா, BLW இருக்காங்க, யூனோமிண்டா, எக்ஸட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 15 கம்பெனி இந்த ETF இருக்குது. அது வந்து 200 ரூபா கொடுத்து இந்த ஒரு ETF வாங்கினாவே நம்ம இந்த 15 கம்பெனிலே வந்து முதலீடு பண்ணதாக அர்த்தம். சூப்பரான ஒரு ETFங்க. பார்க்கலாம், இன்னும் ரொம்ப நல்லா கீழே போகட்டும். லாஸ்ட் ஒரு மாதத்துலேயே கிட்டத்தட்ட 11% இந்த ETF ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு. மறுபடியும் அந்த 240 போனுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் லாங் டேர்முக்கு ETF வந்து பார்த்தீங்கன்னா அது இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் அதிகமாக லாபம் கொடுக்கும். அடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை பார்க்கலாம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட TCS 30, KPIT 150, VBL 150, விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 300 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்து ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பருங்க. இந்த மாதிரி மார்க்கெட் கீழே போகும்போது நம்ம கவலையே படக்கூடாது. எந்த அளவுக்கு சீப்பாக நம்மளால் வாங்க முடியாது, ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வாங்க முடியுமா அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா தான் இருக்கும். இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா KPIT டெக்னாலஜிஸ் அவங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 1010 ரூபாயில் இருக்குது. எது சொல்கிறதுக்கு இல்லை, அப்புறமா சொல்லியிருக்காங்க. இது நார்மல் தாங்க. இப்போ வந்து நமக்கு மட்டும் கிடையாது KPIT டெக்னாலஜி வந்து கீழே போனது. KPIT டெக்னாலஜி யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்களோ, அதாவது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்லாம் முதலீடு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு அது நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா செக்டாருக்கே ரொம்ப பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதனால் கீழே போகும், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் வெயிட் பண்ணுவோம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு கிட்டத்தட்ட 20% வந்து லாஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. IRDA கிட்டத்தட்ட 25% வந்து லாஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்கலாமா இன்னும் குறையுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் இந்த ஸ்டாக் மேலே போகும், நாளைக்கு கீழே இறங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் எல்லாருமே அவர் பேச்சை கேட்டு எல்லாருமே பெரிய பணக்காரங்களாக ஆயிடுவாங்க. அதே மாதிரி அவர் சொல்கிற அவரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேயே அவர் தான் பெரிய பணக்காரராக இருப்பார். அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே போகும். இப்போ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுத்தாங்க, அது எப்படி கீழே போனாங்க, அது நார்மல் தான். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அவசரப்பட்டு மேலே வாங்கவே கூடாது. இப்போ ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிறாங்க IPOவில் அப்படின்னா நல்லா கீழே வருவாங்க, ஒரு 20-30% கீழே வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கினோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு அது கீழே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். IRDAவும் நல்ல ஒரு லாபம் கொடுத்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். இதுவும் இப்போ வந்து கீழே தான் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, அமௌண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும். இன்னொருத்தங்களுக்கு கிட்டத்தட்ட IRDA 50% லாஸில் இருக்குது, செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குங்க நீங்கள் வந்து செல் பண்ண, எனக்கு புரியவே இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா மேலே போகும் கீழே இறங்கும். இப்போ IRDAவாக இருக்கட்டும், KPIT டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல கம்பெனி தான். ஏன்னா நம்ம கையில் வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வாங்கினோம்னா அது கீழே போகாதாங்க செய்யும். கீழே போனுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நல்ல கம்பெனி தான். நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும். அதே மாதிரி நம்ம எப்போ ஒரு ஸ்டாக்கை லாஸில் விற்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போதைக்கே நெகட்டிவில் சவுப்பு கலரில் இருக்கும், அவ்வளோதான்.
அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா அக்குமுலேட் பண்ணோம்னா அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படி இருந்து கம்மியாகும். பயப்படலாம் வேணாங்க, மார்க்கெட் எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும். 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அப்படியே தான் இருக்கும். பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே இருக்குது, நாளைக்கு இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு நாலேஜ் ஷேரிங் மட்டும்தான். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டாக்கை வாங்காதீங்க, விற்காதீங்க. நீங்களாக ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் டிசிஷன்